தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் திமுக அமைச்சர். வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பணநாயகம் கொண்டு வந்தவர் கருணாநிதி. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கின்ற ஒரு கேவலமான ஒரு முறையை அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி. அந்த கருணாநிதி அவர்களுடைய கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். தற்பொழுது சட்டசபை தேர்தலில் பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறது திமுக. தற்போதுள்ள அமைச்சர்களை பற்றி சொல்ல வேண்டாம். அவர்கள் தங்களுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்துள்ளார்கள். அதற்கு விதிவிலக்கல்ல மதுரை மத்திய தொகுதி பண்பாளர் மகன் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். கடந்த 2 முறை வெற்றி பெற்றவர். 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். அவரை எதிர்த்து நடிகை குஷ்பு அவர்களுடைய கணவர் நிறுத்தப்பட்டுள்ளார். குஷ்பு PTR தியாகராஜனை தோற்கடிக்க தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் PTR தியாகராஜன் தனது வெற்றி கனியை பறிப்பதற்காக தேர்தல் களத்தில் பணத்தை இறக்கியுள்ளார். நாற்காலிகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்து வருகிறார். டோக்கன்கள் விநியோகித்து வருகிறார். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அமைச்சர் PTR தியாகராஜன் தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை. தொகுதியில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மின் விளக்குகள் சரியாக எரியவில்லை. கொசு தொல்லை, குப்பைகள் அள்ளப்படவில்லை. தரமற்ற சாலைகள், எங்கு பார்த்தாலும் துர்நாற்றம். இதுதான் மதுரை மத்திய தொகுதியின் அவல நிலை. 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அமைச்சர் PTR தியாகராஜன் தொகுதி பக்கம் வருவதே கிடையாது. காதுகுத்து கல்யாணம் சடங்கு என்றால் மட்டும்தான் வருவார். மற்றபடி பொது நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார். பொதுமக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ய மாட்டார். 10 ஆண்டு காலம் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது வீண் என்று சொல்லலாம். தற்பொழுது 3வது முறையாக வெற்றி கனியை பறிக்க தேர்தலில் போட்டியிடுகிறார். தற்பொழுது பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கிறார். வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்கிறார் அமைச்சர் PTR தியாகராஜன்.